ஹாய் யூடியூப், நான் தான் அஜு. நான் இன்னைக்கு சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்கேப் வெர்ஷன் 3.5 லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு இந்த சாஃப்ட்வேர். இது என்னன்னா ஃபோட்டோஷாப்பை விட இது ரொம்ப ஈஸியான எளிமையான ஃபோட்டோ எடிட்டர் சாஃப்ட்வேர். இது எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் எடிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஃபோட்டோ எடிட் பண்ணுற மாதிரி தான் எடிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான். அப்புறம் வியூவரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபோட்டோஸ் வியூவர்ஸ் நீங்கள் பேக்ரவுண்ட் பார்க்குறீங்களே அதுதான். அது கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுதான் வியூவருங்கிறது. பேப்பர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிராஃப் பேப்பர். அந்த மியூசிக்கல் நோட்ஸை நீங்கள் கொஞ்சம் உங்கள் மியூசிக்கல் நோட்ஸ்னால் உங்கள் மியூசிக்கோட நோட்ஸ்லாம் நீங்கள் உங்கள் ஓன் க்ரியேஷனாக நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். ரீநேம் ஆக்ஷன்ஸ் தெரியும். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவில் பேர் எழுதிக்கலாம். லைக் ஃபோட்டோ ஸ்டைலில் நீங்கள் எப்படி பிக்சர்ஸ் ரா கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரா டு ஜேபிஜி இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவோட ஃபைல் இது. தென் கலர் பிக்கர் வந்து பின்னாடி ஸ்க்ரீன் கலரை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கலாம். பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் மாற்றிக்கலாம். தென் ஸ்க்ரீன் கேப்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபோட்டோ வந்துச்சுன்னா அதை கேப்சர் பண்ணுறது தான் ஸ்க்ரீன் கேப்சருங்கிறது. ஸோ நீங்கள் இது பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டி பார்ட்ஸ் ஸ்ப்ளிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1000 ஃபோட்டோஸ் வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி ஃபோட்டோஸ். தென் இது பிரிண்டர். நீங்கள் இந்த அத்தனை எடிட்டரையும் நீங்கள் இந்த பிரிண்டர் இது எல்லாமே சேவ் ஆயிரும். பிரிண்டரில் போய் இந்த பிரிண்டர் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோட்டோஸ், நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோஸ். அனிமேட்டட் ஜிஐஎஃப்னா நீங்கள் வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது அனிமேஷன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் குட்டியாக அனிமேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹொரிசாண்டல் ட்ரையாங்கிள் கொஞ்சம் ஸ்டைலிஷாக நீங்கள் ஜாமின் மாதிரி ஆக்கிக்கலாம். இதுதான் ஜாமின்ங்கிறது. தென் பேஜ் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இல்லாட்டி புக்கு ஃபோட்டோ புக்ஸ் பண்ணுறதுக்காக தான் பேஜ். இது சாதாரணமாக எடிட்டர் மாதிரி தான் இதுவும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and have a nice day. Bye.